இந்திய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கையில் உள்நாட்டு கிளர்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளது. 2022 நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான் கானை நீக்கியது தொடங்கி பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட கலவரம், வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடந்த வன்முறை என இந்திய அண்டை நாடுகளின் ஆட்சியாளர்களை எதிர்த்து சொந்த நாட்டு மக்களே கிளர்ச்சி செய்யும் நிலை உருவானது. அதனைத் தொடர்ந்து இந்த 3 நாடுகளிலும் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. பாகிஸ்தானில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு வெளிநாட்டு சதியே காரணம் என்று இம்ரான் கான் நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல வங்கதேசத்தில் சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து நடந்த உள்நாட்டு போராட்டம் கலவரமாக மாறியதற்கு சீனா ஆதரவாளர்களும் ஒரு காரணம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட இலங்கையில் சீனாவின் ஆதரவு மூலம் சர்வதேச நாணய நிதியம் உதவி வருகிறது. தற்போது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு முதல் முறையாக அனுரகுமார திசநாயக்க தலைமையில் இடதுசாரி ஆட்சி அமைந்துள்ளது. அண்டை நாடுகளில் கிளர்ச்சிகள் மூலம் ஏற்பட்டுள்ள இத்தகைய ஆட்சி மாற்றங்கள் இந்தியாவிற்கு ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்தான விவாதங்கள் எழுந்திருக்கும் நிலையில் இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையில் ஈடுபட்டு வரும் சீனா இந்த ஆட்சி மாற்றங்கள் மூலம் தனக்கான அரசியலை கட்டமைத்துள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. வங்கதேசத்தில் ஆட்சி செய்து வந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நட்புறவில் இருந்து வந்தார். மேலும் வங்கதேசம் இந்தியா இடையேயான வர்த்தக உறவுகளும் ஷேக் ஹசீனா காலத்தில் சுமூகமாக நடைபெற்றது. அதேபோல இலங்கையில் உள்நாட்டு கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்னர் ஈழத் தமிழர்கள் விஷயத்தை தவிர்த்து மற்ற விவகாரங்களில் இந்தியா இலங்கை உறவு சுமூகமாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த நாடுகளில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துமா அல்லது சீனாவுடனான உறவுக்கு கை கொடுக்குமா என்ற பேச்சுகள் எழுந்துள்ளன. இதற்கிடையே இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்பதற்கு முன்பே இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியதாக வெளியான தகவல் அந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இடதுசாரி ஆட்சி என்பதால் சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக சிலர் கணிக்கின்றனர். மேலும் ஷேக் ஹசீனா இருந்தவரை வங்கதேசம் இந்தியாவுடன் நெருங்கிய அரசியல் உறவில் இருந்து வந்த நிலையில் தற்போது பழமைவாதத்தை பின்பற்றக்கூடிய ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டின் போக்கு எப்படி இருக்க போகிறது என்றும் கேள்வி எழுப்பப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நேபாளம், மாலத்தீவு போன்ற சிறு நாடுகளிலும் அரசியல் சூழல் மோசமானதாகவே உள்ளது. பாகிஸ்தானுடன் மட்டுமே நீண்ட நாள் மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் இப்போது அண்டை நாடுகளுடனான உறவு அவ்வளவு நல்ல முறையில் இல்லை என்றாலும் இந்தியாவுடனான உறவு மற்றும் நெருக்கடி கால உதவி இரு நாடுகளுக்கும் தேவை என்பதால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நேரடியாக எடுக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.